வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ லங்காவியில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைடுக்கு தான் போக போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரைடுக்கு வந்து இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. எங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்பீட் போட் ரைடிங் வந்து போக போகிறோங்க. ஸோ இது வந்து ஒரு பேக் வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு லேக்கில் தான் அந்த ரைடிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த பேக் வாட்டர் வந்து அப்படியே அந்த கடல் வரைக்கும் போகும். ஸோ நம்ம வந்து இந்த ரைடில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு. ஓகே, இதுதான் வந்து இந்த நம்ம போகக்கூடிய ஸ்டார்டிங் பிளேஸ். ஸோ நிறைய போட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அன்சீசனுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக வந்து டூரிஸ்ட்டு வந்து வர்றதுனால எல்லாமே வெயிட்டிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 or 2 போட்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2 குரூப்பாக வந்து இந்த போட்டில் ஏறியாச்சு. ஓகே, நம்ம வந்து ரைடு வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து போட்டிங் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ கேவுக்குள்ளே வந்து போனோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து போட்டிங்கை மட்டும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாங்க. பாருங்கள் என்ன ஸ்பீடாக போகுது பாருங்களேன். ஓகே, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது இந்த ரைடிங். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து நம்ம குரூப்போட போட்டு தான் போயிட்டுருக்கு, பேக்கில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பட் அவங்கள வந்து எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பிடிக்க முடியல. 2 பேருமே வந்து போட்டி போட்டு போகிற மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மிஷினோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அந்த பவர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது க்ரியேட் பண்ணுற வேவ்ஸ் பார்த்திங்கன்னா அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. நம்ம போட்டுக்கும் அந்த போட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது க்ரியேட் பண்ணுற வேவ் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இம்பேக்ட் இருக்குது. அந்தளவுக்கு அந்த பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பயங்கர ஸ்பீடாக இருக்குது. ரொம்பவே த்ரில்லிங்கான ரைடுங்க இது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ரைடு வந்து நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே போகிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணியிருக்கீங்க, லங்காவில் இந்த மாதிரி ரைடு பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உண்மையிலே ஒரு த்ரில்லிங்கான வீடியோ. 2வது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு யூனிக்கான பிளேஸ், யாருமே அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி மலையால் சூழப்பட்ட பிளேஸு, பேக் வாட்டர் வந்து கனெக்ட் ஆகிற பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடலுக்குள்ளே கூட நம்ம வந்து போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த போட்டு மூலமாக நம்ம வந்து கடல் உள்ள வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த பேக் வாட்டர் மூலமாக மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்டிங் பிளேஸ்க்கே போவோம். ஸோ அதனால் அந்த கடல் உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமான பிளேஸ் வந்து அது வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு போட்டில் நீங்களே வந்து ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நான் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறோனோ அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ப்ளீஸ். வரல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு போட் அங்கே விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த பிளேஸ் வந்து. ஸோ ஒரு ஹாலிவுட் மூவியை பார்க்குற ஒரு ரேஞ்சுக்கு வந்து இந்த பிளேஸு லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ரைடில் போகும்போது எடுக்கிற ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஹாலிவுட் மூவியில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளை வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பருந்து வந்து எப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணுதுங்கிறத வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா அப்படி வந்து இந்த பருந்து வந்து அந்த மீனை வந்து பிடிச்சிட்டு போகிறது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது ஏதோ கிங்காங் மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இங்கே இருக்குது பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வாட்டர்லேருந்து இப்போ வந்து கடலுக்குள்ளே போக போகிறோங்க. ஸோ அங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் மூலமாக உள்ளே போயிட்டு இருக்க கேப்பை தாண்டிட்டோன்னா அப்படியே லங்காவியோட கடல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க இந்த கடலுக்குள்ளே. ஸோ கடலுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து ரிட்டர்ன் போயிடுவோம்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த லொக்கேஷன்ஸ். அப்புறம் வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு ½ கிட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ணோன்னா அப்படியே தாய்லாந்து போயிடலாங்க. ஸோ தாய்லாண்டோட அந்த ஃபிஃபி ஐலாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இங்கேருந்து ரொம்பவே பக்கம்னு சொன்னாங்க. ஒரு ½ இந்த மாதிரி ரைட் பண்ணோன்னா ஃபிஃபி ஐலாண்ட்ஸோட ஒரு சைடு வந்து வர ஆரம்பிச்சிடும். அங்கே பாருங்கள், செம்மையாக ரைட் பண்ணுறாரு பாருங்கள் அவங்க. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது பாருங்களேன். Which one Thailand? அதான் தாய்லாண்டா? இது அந்தமான் சி. கடல் கடல் அந்தமான் கடல், இது எல்லாமே அந்தமான் கடல் தான் வரும். அது தாய்லாந்து. அந்த ஐலாண்டா? தாய்லாந்து. இங்கேருந்து பார்த்தா தாய்லாண்டுக்கு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இருக்க கடலோட நேம் வந்து அந்தமான் கடலுங்க. ஸோ இது வந்து அந்தமானோட கடல் தான் இதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த லங்காவி ஐலாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற கடல் பகுதி எல்லாமே அந்தமான் கடற்கரைன்னு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம வந்து கடல் உள்ளே இருந்துட்டு அந்த ஐலாண்டோட கரையை வந்து பார்க்குறோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த கிங்காங்கில் வரக்கூடிய ஸ்கல் ஐலாண்டுக்கு ரீச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் இது வந்து கொடுக்குதுன்னு சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ லெஃப்ட்டில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டாப் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா போய் சாப்பிட்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரிட்டன் வரும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம அந்த போட்டு மூலமாகவே சின்னதாக ஒரு குகை இருக்குங்க. ஸோ அந்த குகை உள்ளே வந்து இந்த போட்டு உள்ளே போயிட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ அப்படியே வந்து ஸ்லோவாக உள்ளே போயிட்டுருக்குங்க அந்த குகைக்குள்ளே. ஸோ இந்த குகை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நார்மலாக தாய்லாந்து, அதே மாதிரி வியட்நாம், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இதே மாதிரி குகைகள் நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து குகைகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு சின்ன குகை தான். கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் இந்த குகையோட அழகை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதில் உள்ளே வர முடியாது. தண்ணி நல்லா இருக்கீங்களா? போங்க போங்க, முதல்ல தயாரா இருக்கு. முதல்ல ரெடியா இருக்கு. Only name is crocodile. அதாவது இப்போ வர ஆள் தனிப்படை வரணும். முதலையே இந்த ஏரியாவில் கிடையாது. நாங்கள் முதலையே இந்த ஜோக்கை சொல்லிட்டோம். சொல்ல முடியாது.
ஓகே, சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டுருக்கோங்க. ஸோ கீழே பாருங்களேன், ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ட்ரம்மு மரமாக ஏதோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை வந்து கட்டி தான் அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து மிதந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ மிதக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்டாப் மாதிரி இடையில. ஸோ இங்கே வந்து டீ காஃபி கிடைக்கும், அதே மாதிரி ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ யாரும் போய் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்ம வந்து இந்த பிளேஸை மட்டும் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாங்க. காஃபி டீ குடிக்குமாடா? Just all of you follow my friend there. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்பீட் போட் ரைடிங் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் பிளேஸ்க்கே வந்துட்டோம். ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.